சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இப்போ தமிழர்கள்னாலே பிடிக்கிறது இல்லை. தமிழர்கள் எல்லாருமே இப்போ வந்து தாவைக்காக ஓட்டு போட்டாங்க, அதனால தமிழர்கள் எல்லாருமே பிடிக்கிறது இல்லை. இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களுமே இவங்க கண்ணுக்கு வந்து தற்கொலைகளாக தான் தெரியுறாங்க. ஸோ சாட்டை துரைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பாருங்க, தமிழர்களை எவ்வளவு கேவலமாக பேசுறாருன்னு. ஒட்டுமொத்த தமிழர்களுமே மிக கேவலமாக பேசுறாரு. அதாவது டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டம் நடக்குது. மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து காக்ரோச் கட்சியின் சார்பாக இன்னும் நிறைய கட்சிகள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. ஸோ அவர்கள் அங்கே போராட்டம் நடத்துறாங்களாம். தமிழர்கள் எல்லாம் சினிமா மோகத்தில் அலைகிறாங்களாம். வட இந்தியர்கள் எல்லாரும் வந்து மிகவும் போராட்டக்காரர்களாகவும் போராளிகளாகவும், அதாவது போலீஸ்காரங்க வந்து அடிக்கும்போது அதை எதிர்த்து நெஞ்ச காட்டி நிற்கிறாங்களாம். இங்கே தமிழர்கள் எல்லாம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சினிமா மோகத்தில் சுற்றுறாங்க. ஏன் வடநாட்டிலலாம் அங்கே போராட்டம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் அங்கே சினிமா படம் ரிலீஸ் ஆகலையா? தேட்டர் எல்லாத்தையும் இழுத்து பூட்டிட்டாங்களா? அங்கேயும் சினிமா படம் ஓடுது, அங்கேயும் எல்லாரும் படம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. படம் பார்க்கறதுக்கும் ஏன் இங்கே சினிமா தேட்டரில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கும் அங்கே போராட்டம் நடக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஏன் நீ கட்சி வச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் போய் போராட்டம் நடத்த வேண்டியதானே? கிளம்பி டெல்லிக்கு போக வேண்டியதானே? போய் போராட வேண்டியதானே? நீங்கள் தான் மிகப்பெரிய போராளிகளாச்சே. நீங்கள் போராடாமல் உட்காந்து யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பேசுறது. நீ ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடுறீங்க. 10 வீடியோ போடுற டைம் இருக்குது. போராட்டம் பண்ணுறது உங்களுக்கு டைம்ல ஒரு கட்சி வச்சிருக்கு, நாம் தமிழர் இருக்கு. அவன் காக்ரோச் கட்சி, சாதாரண ஒரு கரப்பாம்பூச்சி கட்சிக்காரன் போராட்டம் பண்றான். நீங்க தான் மிகப்பெரிய புலிகளாச்சே, பாயும் புலிகளாச்சே. நீங்க போராட வேண்டியதானே? அதே மாதிரி போராட வேண்டியதானே? லத்தி சார்ஜ் பண்ணும்போது போய் நெஞ்ச காட்டிட்டு போய் நிக்க வேண்டியதானே? நீங்க தான் மிகப்பெரிய தமிழருக்காக ஒரு கட்சி நடத்துறீங்களே, போய் போராட வேண்டியதானே? அவன் காக்ரோச் கட்சி, நேற்று ஆரம்பிச்ச கட்சி இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினான். நீங்க இவ்வளவு நாள் கட்சி நடத்தி இது மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்திருக்கீங்களா? உங்க அண்ணன் இதே மாதிரி ரோட்ல இருந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்காரா? இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நீங்க நடத்திருக்கீங்களா? ஸோ அப்போ நீங்க பேச மட்டும் தான் செய்ய முடியும். நீங்க பேசிட்டு தமிழர்களை, சினிமா படம் பார்க்குறவங்கள, ஒரு ஃபேமிலியோட நிம்மதியாக இருக்கக்கூடிய மக்களை நீங்க வந்து ரீல்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி பெண்களை வந்து தவறாக பேசுறது. அதாவது இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள்லாம் சிங்க பெண்கள் இல்லையா? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் சிங்க பெண்களா? இங்க உள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்போ போராடணும் அப்படிங்கிறது தெரியும். ஜல்லிக்கட்டு போராட்டம் ஞாபகம் இருக்குல்ல? தமிழர்கள் தானே போராடினாங்க. வட இந்தியர்களை வந்து இங்க போராடினாங்க. தமிழர்கள் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியும் பெற்றார்கள். நீங்க வந்து வட இந்தியர்களை வந்து நமக்காக போராடினாங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு போராட்டம்னா என்ன, சுதந்திர போராட்டம்னா என்ன, போர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்ததே தமிழர்கள் தான். தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு நாள் நீங்க நடத்திக்கிட்டு வந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க முகத்திரை கிழிஞ்சு போச்சு. நீங்க தமிழர்களுக்காக பேசல, தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் பேசுறீங்க அப்படிங்கிறது எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு. இனிமேல் நீங்க நாம் தமிழர் கட்சி இல்ல, நாம் வடக்கன் கட்சி தான்.